all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இண்டோ சைனீஸ் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பாஸ்தா, வெங்காயத்தாள், வெங்காயம், குடைமிளகாய், இஞ்சி, பூண்டு, உப்பு, சர்க்கரை, டொமேட்டோ சாஸ், வினிகர், சோயா சாஸ், சில்லி சாஸ், கார்ன்ஃப்ளவர், பச்சை மிளகாய், எண்ணெய். முதல்ல ஒரு வாணல்ல 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தான் பாஸ்தா வேக வைக்க போகிறோம். இது நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு இதில் பாஸ்தாவை ஆட் பண்ணிவிடுங்க. இது சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாஸ்தா வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ ஒரு 10 to 12 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தாலாம் நல்லா பெருசாகிடும், நல்லா வெந்திருக்கும் அண்ட் தனித்தனியாக இருக்கும். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணதால் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது வந்து செக் பண்ணிடலாம். கத்தி வச்சு கட் பண்ணி பார்த்தாலோ இல்லை நசுக்கி பார்த்தாலோ தெரியும் நல்லா குக்காக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஸோ ஒரு ஃபில்டரில் இந்த பாஸ்தாலாம் எடுத்து இந்த தண்ணியெல்லாம் மொத்தமாக வடிகட்டிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணால் பாஸ்தாலாம் ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் நறுக்கி வச்ச பூண்டு ஆட் பண்ணுறோம். அடுத்து இதில் நறுக்கி வச்ச இஞ்சி ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம கீரி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பொடியை நறுக்கின வெங்காயத்தாள் ஆட் பண்ணுறோம். இது எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். அடுத்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் குடைமிளகாய் சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது இதில் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம். நீங்கள் க்ரீன் ஆர் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸில் நல்லா குக் ஆகணும். நெக்ஸ்ட்டு இதில் கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்க்க போகிறோம். ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் தண்ணிக்கு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு இது நல்லா காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரெட் சில்லி சாஸை இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் குக் ஆன பிறகு நம்ம வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பாஸ்தா சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இதில் கடைசியாக சர்க்கரை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைனா உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஸ்பைசியான பாஸ்தா ரெடி. இதை சைனீஸ் சாஸ் பாஸ்தான்னு சொல்லுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து காரமும் இருக்கும், அதே சேம் டைம் ஸ்வீட்னஸும் இருக்கும். ஏன்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். பாஸ்தா நல்லா குக் ஆகி சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் நம்ம ஆட் பண்ணி சாஸ்லாம் சேர்த்து சூப்பராக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. சிம்பிள் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.